கிறிஸ்தவ ஃபெலோஷிப், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னா என்னது? இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த காஸ்பல். கிறிஸ்தவ ஐக்கியம், ஃபெலோஷிப்னுவாங்கல்ல இந்த ஆங்கிலத்தில், ஐக்கியம். இது எல்லாமே சுவிசேஷத்தை சுற்றி தான் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை மையமாய் கொண்டு நாம் ஃபெலோஷிப்பை வைத்துக்கொள்ள வேண்டும். கனெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப். கிறிஸ்தவர்கள் நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், சகோதரர்களாக இருக்கிறோம், ஒரு ஐக்கியம் இருக்குது, நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் சும்மா எதுவும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன்ற மாதிரி இல்லை, ஒரு லக்கை அடையும்படி ஒரு கனெக்ஷன். இப்படி சொல்லலாம், நாமளும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்னா லேசா நினைச்சிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிஸ் முக்கால்வாசி ஃபேமிலி பிஸ்னஸ் தான். ஃபேமிலி பிஸ்னஸ்னா ஏதோ ஒரு கடை அப்படி நினைக்காதீங்க. இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ பெரிய கம்பெனிஸ் ஃபேமிலி பிஸ்னஸ். உலக அளவில் எத்தனையோ பெரிய பிக்கெஸ்ட் கம்பெனிஸ், நான் சொல்றது சம் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் தான். நாமளும் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ல தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பிஸ்னஸை காட்டிலும் நம்முடைய சிஇஓ இவர் யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். இந்த பிஸ்னஸுக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ப்ராடக்ட். எல்லா பிஸ்னஸுக்கும் ப்ராடக்ட் இருக்குல்ல. நம்முடைய பிஸ்னஸுடைய ப்ராடக்ட் என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? இயேசுவை குறித்த நற்செய்தி. இந்த ப்ராடக்டை என்னென்ன பண்ணி சேல்ஸ் பண்ணுமோ, ப்ரொமோட் பண்ணுமோ நாம செய்யறோம். ஏன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்ல நம்பிக்கை இருக்கு. இந்த ப்ராடக்டை பற்றி ஜனங்க தெரிந்து கொண்டார்களானால், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களானால் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நாம நம்புறோம். அதனால இந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்றதுக்கு நாம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம். நீங்க ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் இதுல பார்ட்னர் ஆக்கி விட்டார். நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ல, தேவனுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ல ஒரு பங்கு உண்டு. பங்குள்ளவர்களானபடியால் பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பங்கு இருக்கு. நீங்க யாராவனா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், இந்த உலகத்துல ஏதாவது பிஸ்னஸ் செய்து இருக்கலாம், நல்லது, அதை நல்லா செய்யுங்க. ஆனா இந்த பிஸ்னஸ்லயும் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ல இருக்கிறீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேற ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். ஆனா நீங்க இந்த பிஸ்னஸ்ல இருக்கிறீங்க, ஃபேமிலி பிஸ்னஸ்ல இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா இந்த வேலை எப்பவுமே